நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க. மிதுனத்துல சந்திரன், அடுத்து கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் சனி, மீனத்துல 3 கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குங்க. எப்போ திருக்கணிதப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 30/4/2024 அன்னைக்கு சித்திரை 17 மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் 14 சனி பயிற்சி இருக்குங்க. சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் 14 ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை அந்த நாளில் நிகழப்போகுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் இந்த நாளில் ஒரே ராசி மீன ராசியில் நிகழப்போகுதுங்க. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் 2070 தான் நடக்க போகுது. 1962 பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க. இதனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது. பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பதிப்பகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க. மருத்துவத்துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லாயிருக்கும். வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ரொம்பவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மை. கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். இயந்திர உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும். ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட கண்ணியில் கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகும். ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக சில தொந்தரவுகள் வரும். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது. புதிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டரோட விலை, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை கொஞ்சம் உயரும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகச்சிறந்த சாதனையை படைக்கும். இது பொதுவான பலன்கள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்காருங்க, குரு இருக்காரு. குரு கடந்த 1 மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு சனியும் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சூரியன் உங்கள் ராசியில் இருக்கனால உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வந்து ஒரு நிதானத்தோடு இருப்பீங்க, பேர் புகழ் கிடைக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போறாருங்க. குரு ராசியில இருக்கிறத விட, தான் இருக்கும் இடத்தை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்துட்டு 2ஆம் இடத்துக்கு போறது உங்களுக்கு குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானத்துக்கு போறாரு. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பணம் வந்துட்டு இது வரைக்கும் நான் சரியாக வரலைங்க, லாபசனி ஆரம்பிச்சதுன்னா பணம் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், சொத்து சேர்க்கை வரும்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசணும். மேசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வேகமாக பேசக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும். இது வந்து கூடுதலாக இப்போ வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்கு ஸ்தானத்தில் படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அட்வொகேட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ஒன்று தந்தை வழி சொந்தம், இல்லை தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சந்திரன் 3ல் இருக்கனால பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி, சொத்து சம்பந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திடீர் பண வரவு, அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை பயக்குங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். உங்களோட மனம், புத்தி, சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க. அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எங்கள் 6ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்களே, எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்குது. ஒரு தடைகள் வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அது வந்து சக்ஸஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குருவோட அருளால் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் குருவினால் பண வரவு அதிகமாகும். பண வரவு அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னா 9வது பார்வை. அப்போ உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும். அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது குலத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஏன் அப்படின்னா 10 தொழில் ஸ்தானம் 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. 9 தான் வெளிநாடு. அப்போ வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு
ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோங்க வெளிநாட்டில், எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு பண வரவு, தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அவங்கள வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா உங்கள் நேரப்படி இப்போ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறனால கால்சியம் உணவை அடிக்கடி நிறைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போதல் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயனாலும் கணவனும் மனைவியும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் போது உங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இது அற்புதமான அமைப்பு. பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பாக்கியங்கள், நீங்கள் போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக காத்துட்ருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க. உங்களோட கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதே மாதிரி சொத்துக்கள் வந்து சேர்க்கை, தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள், உத்தியோகத்தை தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடியக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இதனால் வரைக்கும் என்னை யாருமே குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களுக்கு இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து உங்கள் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. உங்களுக்கான பரிகாரம், திருமணம் ஆகாதவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், பொருள் வரவு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா மலைமேல் இருக்கக்கூடிய குறிப்பாக துடியன் மலைமேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்ணுறதும், எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பானது, அதாவது குரோதி வருட பிறப்பானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சூரியன் சித்திரை மாதத்தில் வரும்பொழுது தான் நமக்கு அந்த சித்திரை வருட பிறப்பு. அந்த சூரியன் வந்து வரும்பொழுது என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சமாகி தான் வராரு. ஸோ சூரியன் உச்சம் ஆனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதீத கோபங்கள் வரும். இப்போ இந்த மேஷராசிக்காரர்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு வந்துட்டு அவங்க அந்த காரணத்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கோபம் வந்துடும். அதில் இந்த சூரியன் வேற உச்சமாகறாரா, அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதீத கோபம் வரும். அதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால, செவ்வாய் அப்படின்னாலே பிளட், ரத்தம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம், அதுவும் குரோதி வருடம் அப்படின்றதுனாலேயே உங்களுடைய கோபம் அப்படின்றதே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் விட்டுடும்.
அதுவும் இல்லாமல் ராஜா என்பது இந்த வருடத்திற்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் தான். அவர் கூட மந்திரியாக வந்து வேலை பார்க்க போகிறதே வந்து சனீஸ்வரன் தான். 2 பேருக்குமே சுத்தமாக செட் ஆகாது. அதனாலேயே வந்து என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய கோபம் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இந்த வருஷம் கொண்டு போய் விட்டுடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதோடு சேர்ந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, யோசித்து முடிவெடுத்து பண்ண மாட்டாங்க, செய்து முடிச்சிட்டு தான் யோசிப்பாங்க. ஒரு செயலை செய்து முடிச்சுட்டு தான் யோசிப்பாங்க, இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை இந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எது செய்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கீங்க. காரணம் உங்களுக்கு இப்போ வந்து ஜென்ம குருவும் இந்த டைமில் வந்து ஓடிட்டுருக்கும். அது முடியக்கூடிய காலமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த குருவானவர் உங்களுக்கு இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு 15 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போக போகிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு வராரு. ரிஷபத்தில் உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார் அப்படின்றதுலேயும் ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த வருடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபத்தை குறைத்து உங்களுடைய செயல்திறனை அதிகரித்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப நல்லதாகவே முடியும். ஆனால் இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே இந்த குரோதி வருடத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் 6ல் கேது இருக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்தில் சனீஸ்வரனோடு ராசி அதிபதியே இருக்கிறதுனாலையும் பிறக்கின்ற பொழுது ப்ளஸ் 12ல் வந்து ராகு புதன் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்க போகிறது. இந்த டிசம்பர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தெரியும். இதில் இடையில வந்து சனீஸ்வரன் வந்து வக்ர பயிற்சி வேறு ஆகிறாரு. அதனால் அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வருடம் எதுவுமே வந்து அன்பிளான் அப்படின்ற ஒரு நிலையில் இல்லாமல் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நிலைப்பாடு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பின் மீது இருந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் அதிகரித்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய அதாவது பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா மேஷராசி மாணவர்கள் ஒரு நல்ல ஸ்கோப், ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைக்கு வருவாங்க. அதுவும் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ப்ளஸ் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஸ்தானங்களில் தான் சந்திரன் வந்து இப்போ இருக்கிறாரு இந்த பிறப்பின் பொழுது. அதனால் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அதே போல் பயணங்களில் கவனமாக செயல்படக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ராசி அதிபதி சனீஸ்வரனோட இருக்கிறாரு. அதனால் பயணங்களில் கவனமாக இருங்க. 6 கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலை அப்படின்றது இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குங்க. 6 கேதுன்றது இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ 6 கேதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தான் அமைதியாக போயிடணும். இல்லைன்னா வேலை மாற்றம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம்னாக்கா உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அது இந்த வயதுன்னு இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்கள், அதாவது டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போ இந்த நிலை வருதோ அப்போவே இந்த பிபி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதனால் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் காஷியஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா 6ஆம் இட கேதுவால் பிரச்சனை இல்லாமல் போகலாம். இல்லை அப்படின்னா கூட சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கேஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் சூரியன் சுக்கிரனுடைய சாரம் வாங்கி பயணம் செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பிறப்பின் பொழுது சுக்கிரன் உச்சமாகின்றார். அதனாலேயும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதாவது உடல்நிலை மாற்றம் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு நீர் கிரகம், சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம். அதில் போய் அவர் பயணம் பண்ணுற பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஏதோ பண்ணுது உடம்புல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும்.
ஸோ இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அதே போல் மெடிடேஷன் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பிளானிங்கும் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். ப்ளஸ் இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் மேலும் சிறப்புகளை கொடுக்கறதுக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கிறதுக்கும், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், திருமணம் செய்யணும், எனக்கு வந்து என்னோடய பிள்ளை வந்து வேறு மாதிரியான ஒரு மேல் படிப்புக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், என் பிள்ளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இன்னும் மேலும் மேலும் பல நன்மைகளை பெறுவதற்கும் நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை ஒரு தரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிகிற பொழுதெல்லாம் போய் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் எப்போனாலும் போய் தரிசனம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குன்றின் மேல் இருக்கும் முருகனை நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலும் மலையளவு கஷ்டம் வந்தாலும் பனியளவு அது விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு குமரன் வழிபாட்டின் மூலமாக குறைகள் இல்லா வருடமாக இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு வந்து பாருங்கள் 11ல் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. நம்ம வந்து எங்கே போனாலும் 10 ரூபா நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம். ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கும், ஒரு டாக்டராக இருக்கும், ஒரு அட்வொகேட்டாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும். ஒரு 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா 2 கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து சேங்ஷன் ஆகும். அதாவது லோனே கேட்குறோம் அப்படின்னா டபுள் த அமௌண்ட் சேங்ஷன் ஆகும். அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பாருங்கள் டபுள் த அமௌண்ட் வரும். இந்த 11ல் இருக்க சனி வந்து தனிச்சு இருக்காரா? இல்லைங்க, செவ்வாயோடு இருக்கார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு ராசியாதிபதியே செவ்வாய் தான். ஸோ செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டமாக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தமாக்கா வந்து அப்படியே ரொம்ப டபுள் ஆகும். எப்படி அப்படின்னு கேளுங்க. ஜென்ரலாக வந்து செவ்வாய் பகவானை என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் காரணமாக இருப்பான். செவ்வாய் வந்து மங்களகாரகன், ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு கிரகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது சேனாதிபதி, அந்த மாதிரி ஒரு வீர தீர மிக்க செயல்கள்லாம் செவ்வாயினால தான் செய்ய முடியும். இந்த மேஷராசிக்காரர்களோட ராசியாதிபதியே செவ்வாய் அப்படின்றதுனால இந்த மேஷராசிக்காரர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு விஷயம் படிக்கிறாங்க, 10 பேர் இருக்காங்க. இந்த மேஷராசிக்காரர்கள் வந்து அதை டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்றது சூப்பராக எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ இயற்கையாகவே திறமைசாலிகள் அப்படின்னு தான் நம்ம இந்த மேஷராசிக்காரர்களை சொல்ல முடியும். ஸோ இன்னும் வந்து இது 11ல் சனியோடு இவர் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்களான்னா, அவங்களோட ஆளுமை திறன் வந்து இன்னும் பன்மடங்காக பெருகும். அவங்களோட ஒர்க் ஸ்பாட்டில் வந்து பாருங்கள் அவங்களோட திறமை மேம்படும். நிறைய பேருக்கு இவங்க இவ்வளோ புத்திசாலியாப்பா, இவ்வளோ நாள் தெரியாமையே போச்சே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்டேட்டஸ்ஸு, டிக்னிட்டி, கேலிபர் எல்லாமே உயருங்க. சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால பெருசாக காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஒரு மைல்டாக வந்து பாருங்கள், இப்போ லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஜென்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட மாமனாருக்கு உடல்நிலை லைட்டாக சரியில்லாமல் போகலாம். அவ்வளோதான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 ஸ்தானத்தை பார்க்குறார். ராசியில் இருக்க குரு வந்து 5, 7, 9 ஸ்தானத்தை பார்க்கறதுனால 5ன்றது வந்து பாருங்கள் புத்திரஸ்தானம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பிள்ளைங்க, இப்போ நிறைய லேடிஸ் வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க, பிள்ளைங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, சொல்லுவாங்க மேடம் எங்கள் பையனோட தொல்லை தாங்க முடியல மேடம், இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணுறான்னா படிக்கவே மாட்டேன்றான், சுத்தமாக படிக்க மாட்டேன்றான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான். மெயினாக வந்து பாருங்கள் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப அடமெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மேஷராசிக்காரர்களோட பிள்ளைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதாவது பையன் ஸ்கூலுக்கே போக அடம் பிடிக்கிறான்னா அவனே சொல்லுவாம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறோம்மா அப்படின்வான். படிக்கவே மாட்டேன்றேன் அப்படின்னு இவ்வளோ நாள் சேட்டை பண்ணியிருந்தானா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்காக அப்துல் கலாம் ஆவான் அப்படின்னு சொல்ல வரல. பட் வந்து என்னென்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அவனோட கேரக்டர்லேயும் அவனோட ஒரு பிஹேவியர்லேயும் மாற்றங்கள் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, மேடம் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது மேடம், எங்களுக்கு ஒத்தாத ஆளுங்களோட லவ் பண்ணுது, தெரியுது, அடம் பிடிக்குது, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அடம் பிடிக்குது அப்படின்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க.
அந்த மாதிரி உங்கள் பொம்பளை பிள்ளைங்களும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வருஷம் என்ன ஆகும்னா அந்த பையன் இந்த பிள்ளையை விட்டுட்டு போயிடும். இந்த பிள்ளை பெருசாக விடாது, அந்த பையன் இந்த பிள்ளையை விட்டுட்டு போகிறதுனால இது வேறு வழியே இல்லாமல் இன்னொருத்தனை எங்கே போய் நம்ம தேடி லவ் பண்ணி எல்லாம் வந்து திருப்பி கல்யாணம் வரைக்கும் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த பிள்ளை வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி வேலைக்கு போகாமல் பையன் வீட்லேயே இருக்கான், நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேன்றான், சோம்பேறித்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் வேலைன்றது கிடைக்கும், உங்கள் பையனாக போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், புத்திர வழி சோகம் அப்படின்றது மாறி புத்திர வழி நிம்மதி அப்படின்றது வரும். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஓகேங்களா? ஸோ பிள்ளைங்கனால இந்த கடந்த வருஷங்களில் நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோலாம் வெளியே, அதாவது ஜென்ரலாக வந்து பாருங்கள், நிறைய ஃபேமிலி பசங்களால் கஷ்டப்படுத்தாங்கன்னா வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் அது ஒரு பெரிய வெக்கக்கேடாக இருக்கும், ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதெல்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமாக நீங்களே சொல்லுவீங்க, என் பையன் இப்போ எப்படி பண்ணுறான், நல்லா படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், என்னை வந்து சினிமா கூட்டிகிட்டு போனா, அம்மா சாப்பிட்றியான்னு கேட்குறான். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களே சொல்லுவீங்க. பிள்ளை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக வாழுதுங்க அப்படின்னு கௌரவமாக சொல்கிற நிலைமை புத்திர வழி சோகம் மாறி புத்திர வழி சந்தோஷம் அப்படின்றது வருங்க. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், குரு வந்து 7ஆம் பார்வையாக வந்து பார்க்கறதுனால, 7ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, ராசியில் இருக்க குரு 7 பார்க்குறார். 7 என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம். இவ்வளோ நாள் வந்து பாருங்கள், நானே வந்து மேஷராசி, எனக்கே வந்து திருமணம் ஆகலைங்க, நான் வந்து வயசு 43ஆவது, இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷமாக மாப்பிள்ளை தேடுறீங்க, கிடைக்கல, கிடச்சிடும். இத்தனை வருஷமாக பொண்ணு தேடுறீங்க, கிடச்சிடும். எங்கெங்கேயோ போய் நான் பொண்ணு தேடினேங்க, எங்கெங்கேயோ போய் மாப்பிள்ளை தேடினேன், கிடைக்கவே இல்லை. மேடை வரைக்கும் வந்துச்சுங்க, மாறி போச்சு, கல்யாணம் நின்று போச்சு, சரியானபடி அமையல. பொண்ணெல்லாம் சாதகமாக வந்துச்சுங்க, ஜாதகம் ஒத்து வரல. மாப்பிள்ளெல்லாம் சாதகமாக வந்தாருங்க, என்னவோ மாப்பிள்ளை என்னோட குணாதிசயம் சரியில்லை, அதனால வேணான்னு விட்டுட்டோம். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கெங்கேயோ தூரம் போய் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்க, பொண்ணு பார்த்தீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விசேஷம் போவீங்க, என்னம்மா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தியே, சொல்லவே இல்லையே, என் பையன் இருக்கிறானே அப்படின்னு வழியே வந்து அவங்களா வந்து கல்யாணம் அப்படின்றது கூடி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 7ஆவது ஸ்தானத்தை குரு பார்க்கறதால. அதுக்கடுத்து பாருங்கள், 9 குரு பார்க்குறாரு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானங்க. பாக்கியஸ்தானம் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, பொதுவாக வந்து சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் அதீத நற்பலன்களை கொடுப்பார். ஸோ 9ஆவது ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, 9ஆவது இடத்த குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்களான்னா, நம்மளுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும். லக், குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம சும்மா ஒரு 10 ரூபாய் வேலை வந்து 10 ரூபாய்க்கு தான் வேலை செஞ்சுருப்போம், நம்மளுக்கு 100 ரூபாய் வரும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடமும் போகிற இடம்லாம் சிறப்பு தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். நம்மளோட வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப நாளாக பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க, பிஸ்னஸில் பெருசாக வருமானம்லாம் இல்லைங்க, இழுப்பறியாக தான் இருக்குது, ஒரு கௌரவத்துக்கு நாங்கள் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மக்களாக இருந்தால் கூட நல்ல வருமானம் வருதுங்க. நல்ல காலம், போன வருஷம் இழுத்து மூடிடலான்னு நினச்சோம், இப்போ பரவாயில்ல, எல்லாமே சாதகமாக இருக்குங்க, நல்ல வருமானம் இருக்குது, திருப்திகரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற நிலைமை வருங்க. அதே மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நாளாக ப்ரொமோஷனே இல்லை, ஒரு கிளரிக்கல் போஸ்ட்லேயே இருக்காங்க, ஒரு குமாஸ்தாவே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போஸ்ட் அப்படின்றது பெருசாக கிடைக்கும், அதாவது ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கேங்க, வீசா கிடைக்க மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் வீசா அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போகிற வேலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக அமையும். நீங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்பாட் வந்து ஒரு எந்துவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒர்க் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் பாசிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ராகுனோட ஸ்தானம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் மட்டும் போடக்கூடாது. அதாவது ராகுனோட ஸ்தானம் சரியில்லை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, மறைமுக எதிரிகள் அப்படின்னு வருவாங்க. நம்ம பொதுவாக வந்து அது உண்மைதானங்க, சும்மா சாதாரணமாக இருக்கவங்க கொஞ்சம் பெரிய ஆளானா எதிரிகள்ன்றது முளைக்க தானே செய்வாங்க. அது ஏன்னா நம்மளை பார்த்து பிடிக்காம ஒரு பொறாமையில் முளைக்கிறது. அந்த மாதிரி மறைமுக எதிரிகள் வந்து நிறைய பேர் இந்த வருஷம் வந்து முளைப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளை நீங்கள் எப்படி டீல் பண்ணிக்கணும்னா, நீ வந்து சின்ன கத்தி எடுத்தால் நான் பெரிய கத்தி எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது. அதாவது வாங்க உட்காருங்க அப்படி கூலாக நீங்கள் டீல் பண்ணிக்கணும். அவங்க எதிரிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், அதாவது ஜென்ரலாக வந்து பாருங்கள், நம்மளை எதிர்க்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு எதிரிங்க கிடையாது. யாரை நம்ம எதிரியாக நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு எதிரிங்க. ஸோ நம்ம யாரையும் எதிரியாக நினைக்காம, அவங்க செருப்பு எடுத்து அடிக்கவே வந்தால் கூட அடடா செருப்பு சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா
இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அதாவது என்னென்னா புது வாழ்க்கை மலரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவிட்டி இருக்குங்க, எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவிட்டி. ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காட்டில் வந்து செம்ம மழை, செம்ம பணமழை அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக நேரமும் காலமும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அவங்க பயங்கரமாக விரைய செலவு பண்ணுவாங்க. ஒரு சோஃபா வந்து சாதாரண சோஃபா வாங்கி போட்டால் போதுமானதாக இருக்கும், ரெக்லைனர் வாங்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் வருதுன்னா 100 ரூபாய்க்கும் பஜ்ஜி வாங்கி சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? 100 ரூபாய்க்கும் போண்டா வாங்கி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு காசு வருதோ அதில் அவசியமானது அத்தியாவசியமானது மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி அப்படி சேவிங்ஸ் பண்ணி வைங்க. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, பெரிய கார் வாங்குவீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களா வாங்கலாம். அந்த மாதிரி எல்லா யோகமும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன், லீகல் இஷ்யூஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்துடும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இறை வழிபாடு அப்படின்னு சொல்ல தான் செய்வேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே வந்து எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் நம்ம புத்தி கொஞ்சம் கெட்டு போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், தப்பாக முடிவு எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம புத்தி வந்து எந்த விதத்துலையும் கெடாமல் நம்ம வந்து பக்காவாக செயல்படணும் அப்படின்னா இந்த எக்ஸலண்ட்டான பீரியடில் நம்ம புத்தி நம்மளுக்கு சத்ருவா அமையக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் வழிபாடு அப்படின்றது நீங்கள் வீட்டில் உட்காந்து விநாயகர் அவள் டெய்லி படித்தாலும் உத்தமம். இல்லையா, பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க. சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி இந்த மாதிரி நாள்லையாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். ஒரு கொத்து அருகம்புல் விநாயகர் கொடுத்துட்டு 7 முறை 9 முறை 21 முறை சுற்றி வந்து விநாயகரை வேண்டிட்டு வந்துடுங்க. இந்த ஒரு பரிகாரம் போதும், ஒரு உத்தமமாக இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்கள் அருமை. இப்போ நான் சொன்ன ராசி பலன் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருட, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஜென்ரலான ராசி பலன்க. இதையும் மீறி அவங்கவுங்களோட ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, தசா புத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக எனக்கு எப்படி இருக்குங்க இந்த வருடம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து இதில் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹை மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான வருடமாக அமையணும். உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு என் ஈசனை நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நன்றி.